ஹலோ எவ்ரி ஒன். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் அதுவும் 6 months முடிஞ்சதுமே காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி டயட் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சிம்பிள் டயட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மோஸ்ட்லி கார்ப் பேபி டாலரேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத ஒரு 2-3 நாள் நீங்கள் ட்ரையல் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி ரைஸு அண்ட் பாயில்டு ஆப்பிள், பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு வேக வச்சு கேரட்டோடு கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி ட்ரையல் பண்ணிவிட்டு இந்த பேலன்ஸ்டு டயட் அப்படிங்கிறது ஒரு 6 months பேபிக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ உள்ள ரீசன்ட் ரிசர்ச்சஸ் அண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி ப்ரோட்டீன் டயட் தான் ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ அவங்களோட டயட்டில் ஒரு 50-60% ப்ரோட்டீனும் ஒரு 20% ஆஃப் ஃபேட்டு மீதி தான் கொஞ்சம் கார்பு தான் இருக்கணும். ஸோ நம்ம உடம்பு அதுவும் லிவர் கார்போஹைட்ரேட்டை அதுவே உற்பத்தி பண்ணிடும். ஸோ ப்ரோட்டீன் தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப மிஸ் ஆகிறது. நீங்கள் 6 monthsலேருந்தே உங்களோட சைல்டுக்கு டயட் பிளான் பண்ணும்போது நிறைய ப்ரோட்டீன், கொஞ்சம் ஃபேட் அண்ட் கார்ப்ஸ் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ரோட்டீன் சோர்ஸ் எதுலேருந்து எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டர், சீஸ், அப்புறம் பன்னீர், கீ. ஸோ இந்த மாதிரியான மில்க் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறனால குழந்தைங்களோட ப்ரோட்டீன் சோர்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எக்கு. ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் எக் எப்போ ஸ்டார்ட் பண்ணால் ஏன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். அதையும் நீங்கள் பார்த்து